வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிகவும் முக்கியமான ஜோதிட குறிப்பு. இதை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வலிமை இழந்து இருந்தாலும் லக்னத்திற்கு 2ஆம் வீடான தனஸ்தான வீடு, வாக்குஸ்தான வீடு, குடும்பஸ்தான வீடு, அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய வீடு, இந்த வீட்டினுடைய அதிபதி பலம் குறைந்திருந்தாலும், அந்த வீடு பலம் குறைந்திருந்தாலும் ஒரு ஜாதகர் உச்சத்தை எட்டி விடுவார். இது எப்படி அவர் உச்சத்தை எட்டியது என்று நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் தனக்காரகனும் குடும்பக்காரகனும் வாக்கு காரகணமாக இருக்கக்கூடிய லக்னத்துக்கு 2ஆம் வீடு பலம் குறைந்திருக்கிறது. பொதுவான தனக்காரகன் குரு பகவானும் பலம் குறைந்திருக்கிறார். ஆனால் அந்த ஜாதகர் உச்சத்தை தொட்டு விட்டார் எப்படி என்று நாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறோம். இதற்கு சில விதி அமைப்புகள் இருக்கிறது. அந்த ஜாதகர் எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும், எந்த ராசியாக வேண்டுமானால் இருக்கட்டும், எந்த ஒரு நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வேண்டுமா இருக்கட்டும், 9 கிரகங்களும் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரமாக வேண்டுமானால் ஜென்ம நட்சத்திரம் இருக்கட்டும். ஆனால் அவரது சாதகத்தில் சனி பகவான் சூரிய பகவானுக்கு 12இல் இருக்கிறாரா என நாம் பார்க்க வேண்டும். அல்லது சனி பகவான் செவ்வாய் பகவானுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பில் அந்த ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் கடுமையாக போராடி வாழ்க்கையிலே ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர் நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணினாரோ, அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணினாரோ, அதையெல்லாம் நாம் கணக்கில் கொள்ள வேண்டாம். ஆனால் வாழ்க்கையில் கோடீஸ்வரன் என்பது ஆவல் உண்டி. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.